மது போதை, மங்கை போதை, மண் போதை. இந்த போதை வந்து 3மே ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா, கொஞ்சம் மோசமான ஒரு மனிதன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த போதை இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் தடுமாற்றமான ஒரு வாழ்க்கையில் வாழ்வாங்க. தனக்கு வேண்டியது அப்படின்ற மாதிரி தான் வாழ்வாங்க. இப்போது இந்த 3 போதையும் காட்டிலையும் இப்போ காலத்தில் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மோசமான காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா, சினிமா மோகம். சினிமா மோகம் வந்து இந்த 3யும் அடித்து ஜெயிச்சிருச்சு. சினிமா மோகம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாது, எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு கேவலமாக சினிமா முகம் இருந்து போச்சு. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு சினிமானால் வந்து நம்ம தமிழ்நாடே மாறி போயிடுச்சு. அது ரொம்ப ஒரு வேதனையை கொடுக்குது. சரிங்களா, நான்லாம் நிறையா விஷயங்கள் வந்து கடவுள்கிட்ட நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன். மக்கள் பசி இல்லாத ஒரு உலகம், நல்ல ஒரு உலகம், பூஞ்சோலையான உலகம் அப்படின்ற ஒரு உலகத்தை வேண்டி நான் தவம் இருக்கும்போது, இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி அடித்தது போல், சுனாமி அடித்தப்போ கூட எனக்கு அவ்வளோ வருத்தங்கள் இல்லை, அவ்வளோ வருத்தம் இல்லை. ஏன்னா அப்போ ஏகப்பட்ட மக்கள் இறந்தாங்க, செஞ்சாங்க. அது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கடந்து போன மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இருக்குது பாருங்கள், இப்போ வந்து சினிமா மோகத்தில் நடக்குது பாருங்கள். இந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு ஆபத்தான காலத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம், ரொம்ப மோசமான காலத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோன்ற ஒரு பயம் எனக்கெல்லாம் வருது. ஏன்னா நிதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது போதை 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 வயசு பிள்ளைங்க, கொஞ்சம் வயசுக்கார பிள்ளைங்க, கொஞ்சம் வயசுக்கார பசங்க கூட விட்டுருங்க, சரி விடுங்க, பசங்க அப்படி தான் இருப்பாங்க இருக்கட்டும். ஆனால் பொண்ணுங்க பாருங்கள், ரொம்ப மோசமான சினிமானால் அப்படியே பிடிச்சி போய் ஒரு தலைவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு, ஒரு சினிமா நடிகரை பிடிச்சி வச்சுக்கிட்டு, தலைவன் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடி சும்மா அந்த போதையை பார்க்கும்போது மனசெல்லாம் பதறுது. சரிங்களா, ஒரு செகண்ட் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த பிள்ளைங்கிட்ட கேட்குறேன், அந்த பசங்க கிட்ட கேட்குறேன், தயவு செய்து உங்ககிட்ட நான் ஒரு அம்மாவாக நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு செகண்ட் நிதானத்துக்கு வாங்க. எப்படி நீங்கள் வந்து தலைவனை ஆக்கிட்டீங்க, அது வந்து நடக்கவே கூடாது, ஆனால் நடந்துருச்சு. தலைவனை ஆக்குனதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்கள். அந்த தலைவன் நல்லவன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க. பல கோடி ரூபா பூரா மக்கள் பணம் அது. சரிங்களா, அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த மக்கள் பணம். சினிமா பார்த்து ஒரு இவ்வளோ கோடி வாங்குறதுக்கு இந்த மக்கள் தான் உதவி செஞ்சுருக்கிறீங்க. சரிங்களா, அந்த இதில் பல கோடி ரூபாய் சம்பாரித்து மூட்டையாக வச்சுக்கிட்டு யாருக்குமே கொடுக்கலை. அதுக்கப்புறம் தாய் தப்பனை மதிக்கலை. அதுக்கப்புறம் பிள்ளைங்களையும் மனைவியையும் மதிக்கலை, விட்டு விலகியாச்சு. அப்புறம் ஒரு கூத்தியாக கூட ஊர் சுற்றுறது. இப்படி எல்லா ஒரு விஷயமும் ஒரு மனிதன் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கிற ஒரு மனிதனை நீங்கள் எப்படி தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்கன்னு ஒன்றுமே புரியல. எப்படிங்க எங்கேயாவது ஆமாங்க, இவங்க ஒரு நல்ல செஞ்சுருக்காருன்னா பரவாயில்லைங்க, சினிமாவில் நடித்து ஒரு சும்மா ஆக்ட் பண்ண ஒரு விஷயத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுன்னு ஆடுறீங்க. சரி, அதை கூட விட்டுருங்க, இதை கூட கடந்து போயிருக்கு. ஆனால் பாருங்கள், கரூரில் 41 பேர் இறந்துக்கிறாங்க. தன்னைத்தான் பார்க்க வந்து கரூரில் உயிரை விட்டுருக்குறாங்க 41 பேர். ஒரு அப்படியே அந்த இதில் வேண்டில் நின்றுட்டு பேசும்போது கீழே மக்கள் தவிச்சு பார்த்துக்கு அப்படியே அல்ல சுனாமி அல்லாது அந்த மாதிரி மக்கள் அழிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பதட்டம் வராதா? பதட்டம் வரணும் இல்லை? ஐயோ, இவங்க யாராவது ஒருத்தர் விழுந்தால் இறந்து போயிடுவாங்கன்ற அந்த ஒரு சென்ட்ரல் நாலேஜ் கூட அங்கே இல்லை அந்த மனிதனுக்கு. ஏன் தெரியுமாங்க, அந்த மனிதன் ஏன் தெரியுமா இந்த மாதிரி அவனுக்கு அது வந்து இதெல்லாம் காட்டிலையும், உங்களுக்கு சினிமா போதை காட்டிலையும் மக்கள் போதை அந்த மனிதனுக்கு. ஆன்னு கத்திக்கிட்டு பின்னாடி எல்லாரும் ஓடி வாரது, தலைவா ஓடி வாரது ஒரு கெட்ட போதை, பயங்கர கெட்ட போதை அது. சரிங்களா, யாருக்குமே இருக்கக்கூடாது, அது ஒரு கெட்ட போதை. நீங்கள்லாம் வந்து அப்படி தளத்தறிக்க ஓடும் போது அதை ரசிக்கிற மனப்பான்மை உள்ள ஒரு மனிதன். சரிங்களா, இவ்வளோ கெட்ட விஷயம் செஞ்சும் மக்களை பார்த்து அப்படியே ரசிக்கிறது. இப்போ வந்து இந்த அப்போல்லாம் வந்து ரசித்து மக்களுக்கு என்ன ஆனால் பரவாயில்லன்ட்டு ஓடிட்டு அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு கெப்பாசிட்டி காட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓடிட்டு கடைசியில் அதுக்கு ஒரு வரி கூட ஒரு இறங்கல் யாரையும் என்னமோ பண்ணிட்டு போகக்கூடாது. தன்னை பார்க்க வந்த ஒரு மனிதன் இறந்து போயிட்டாங்க. ஐயோ, நான் ரொம்ப வருந்துறேன்ற ஒரு இறங்கல், அந்த ஒரு இறங்கல் கூட இல்லைங்க. அவ்வளோ ஒரு சைக்கோ கூட கொஞ்சம் நேரம் யோசிக்கும், என்ன நடக்குதுன்னு. ஆனால் இந்த யோசனை கூட கிடையாது அந்த மனிதன்கிட்ட. சரிங்களா, பயங்கர போதை தான். நீங்கள் எப்படி சினிமா போதையில் இருக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த மனுஷனோட போதை. இப்போ அப்படியே கோழி குஞ்சு மாதிரி அங்கங்கே போய்கிட்டு அதே என்னமோ பண்ணிக்கிட்டு தெரியுது பாருங்க, அது நடிப்பு. ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ ஒரு ஆத்திரம் இருக்குது. நம்ம தான் முதலமைச்சராக இருக்கணும், நம்ம பின்னாடி இந்த மக்களெல்லாம் ஓடி வரணும், அந்த இதை நம்ம என்றைக்குமே தக்க வச்சுக்கணுன்ற போதை. மனுஷன் மேலெல்லாம் அக்கறையோ சும்மா மாமன் சீரு, வெங்காய சீரு அப்படி எப்படிங்க ஒரு மனுஷன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தாங்க பதம். எப்படிங்க ஒரு மனுஷன் மனைவியை மதிக்கலை, பிள்ளைங்களை மதிக்கலை, தாய் தாப்பனை மதிக்கலை, தன் ரசிகர்களை அதை மன்னிக்கலை, அது நினைக்கல, அவங்க இறந்தப்போ கூட ஒரு பொறுப்பு ஏற்றுக்கல. இப்படியாப்பட்ட ஒரு மனிதன் எப்படிங்க நல்ல மனிதனாக இருக்க முடியும்? அவங்க என்ன சொல்லுங்க, மோசமான சைக்கோ மக்கள். நீங்கள் ஓடி வர்றது அது அவருக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு அந்த போதை பிடிச்சிருக்கு.
அந்த போதை பிடிச்சதுனால தான் எல்லாம் சம்பாரிச்சு முடிச்சாச்சு. இந்த போதை நமக்கு வேணும்னு இந்த போதை பிடிச்சி ஆடிட்டுருக்காரு. கூட போகிறவங்களுக்கு சொல்கிறேன், என் பிள்ளைங்களாக இருக்கலாம், பிள்ளைங்க வயசில் இருக்கலாம், தயவு செய்து சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களை வச்சு அவர் பெரிய தலைமையில் தான் இருக்கார். பெரிய தலைமை நம்ம பெரியாளுன்ற காட்டுறது ஒரு தலைமை பண்பை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. சரிங்களா? தயவு செய்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதோடு நிறுத்துங்க. இது மிக மிக தவறாகும். நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகும். மிகப்பெரிய ஆபத்து. இப்போ வந்து இருக்கிறத வச்சுட்டு இப்படி போட்டு போகிறாரு. ஆனால் உங்களுக்கு தெரியாது, உலக நடப்பு தெரியாது, என்ன நடக்குன்றது தெரியாது. அதெல்லாம் அவருக்கு சரி பண்ண தெரியாது. இவருக்கு எதுவுமே தெரியாது. இவருக்கு தேவை மக்கள் நம்மளை கூடி ஓடி வரணும், அந்த ஒரு போரை தான். அவருக்கு எதுவுமே தெரியாது. இது வந்து ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுரும். நம்ம தமிழ்நாடு பெரிய ஆபத்துக்குள்ளே போயிடும். அதனால் பின்னோக்கி ஓடுற ஒரு ஜனங்கக்கிட்ட நான் கேட்குறேன், ஒரு தாயாக நான் கேட்குறேன், விட்டுருங்க, வேண்டாம். நீங்கள் சினிமா நடிக்க வச்சு ரசிங்க, சினிமா நடிக்க வச்சு என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆடுங்க பாடுங்க, சினிமா நடிக்க வைங்க. ஆனால் அவன் தலைவனாக்கி வச்சுட்டு தயவு செய்து ஒரு நீங்கள் ஒரு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டுருக்குறீங்க. ஆனால் 3.5 கோடி பேர் மக்கள் மிச்சம் இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆதங்கமும் அவ்வளோ வேதனை இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க போடுறாமல் இல்லை நாங்கள் கத்துறோம்னு நினைக்கிறீங்க. போடுறாமையெல்லாம் யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் பயம் உண்டு. தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு போகும், அதை பின்பற்றி போகிற நீங்கள் சரியான நிலைமையில் இல்லைன்ற ஒரு பயம்தான் எல்லாருக்குமே இருக்கே தவிர, அதனால தான் அவங்க எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அறிவு சார்ந்தவங்க, சரிங்களா? அறிவு சார்ந்தவங்க எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு காரணம் அதான், போறாமையில் கிடையாது. சரிங்களா? யாராக இருந்தால் என்ன, தமிழ்நாட்டை ஆளும்போது நல்ல நிலைமையில் ஆண்டா பரவாயில்லையே. ஆனால் தெரியாமல் ஆடுறது பெரிய கஷ்டம். ஒரு 1000 பேரை உட்கார வச்சுட்டு பிளேட்டை ஓட்டிட்டு போன்னு சொன்னால், பிளேட்டே ஓட்ட தெரியாதவங்க கொடுத்து பிளேட் ஓட்டுன்னு சொன்னால் அந்த பிளேட் என்ன ஆகும்? சேதாரமாகி மக்கள் செத்துருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ வரப்போகுது. அதை தான் நடந்துட்டு இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து தலைவான சினிமா நடிக்க வச்சு அழகு பாருங்க. இந்த மாதிரி இதுக்கு வேண்டாம். இன்னைக்கு நான் கூட சொல்கிறேன், என்ன நடக்கும் எது நடக்கும் மட்டும் பயம் இருக்குது. ஆனால் எனக்கு கர்மா மேலே நம்பிக்கை இருக்குது. கர்மான்னு ஒன்று இருக்குது. அது வந்து செய்கிற வினையை வந்து உடனே தண்டனை கொடுத்துரும். அதனால் கர்மா மேலே நம்பிக்கை இருக்குது. அதை இருந்தாலும் நான் என்ன சொன்ன, மக்களாக இருக்கிறவங்க அந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. அவ்வளோ நல்லவர் கிடையாது. ஒரு சைக்கோ உங்களை வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது. ஆனாலும் நான் கர்மாவை நம்புகிறேன். கர்மா கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும். நன்றி.